நண்பர்களே, நான் உங்கள் சுபஸ்ரீ. நம்ம சேனலில் கரெக்டாக HTML லாங்குவேஜ் தான் பார்த்து வந்துட்டுருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா iframe டேக், எம்பர்ட் டேக், ஆப்ஜெக்ட் டேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் இந்த மூணுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுவாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இந்த விஷயம் சொல்லி கூட ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் ஆடி ஃபைல்லாம் வந்து க்ரியேட் பண்ணிட்டேங்க. இங்கே Shift+1 கொடுத்துக்க போகிறேன். டைட்டில் டேக்கில் டைட்டில் எழுதிக்க போகிறேன். பாடி டேக்ல ஃபர்ஸ்ட் iframe டேக்னா என்னன்னு பார்ப்போம். இந்த iframe டேக் தான் வந்து இன்லைன் ஃப்ரேம்னு வந்து சொல்லுவாங்க. இது எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, நம்மளோட கரண்ட் வெப்சைட்டில் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் வந்து நெஸ்டட் பண்ணிக்கலாங்க. அதாவது நம்ம இப்போ வேற ஒரு வெப்சைட்டை வந்து நெஸ்டட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு யூடியூப் வீடியோ வந்து நெஸ்டட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட்டையும் வந்து நெஸ்டட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் வந்து நம்ம iframe டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் வந்து டேக்ல வந்து iframe வந்து கொடுத்துக்க போகிறேன். இங்கே ஸ்டார்ட் டேக்ல SRC அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறாங்க. இந்த SRC அட்ரிபியூட்ல தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து கொடுத்துக்க போகிறோம். நான் வந்து ப்ரௌஸ் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேங்க. ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து காப்பி பண்ணிக்க போகிறேங்க. ரைட் கிளிக் கொடுத்து காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் வித் வெப்சைட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள், எனக்கு அந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி வந்து எனக்கு வந்து டிஸ்பிளே இருக்கு. இப்படி தான் நம்ம வந்து ஒரு எக்ஸ்டர்னல் வெப்சைட்டை வந்து நம்மளோட கரண்ட் வெப்சைட்டில் வந்து நெஸ்டட் வந்து பண்ணுவோம். ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து நெஸ்டட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ரெஃப்யூஸ் டு கனெக்ட்னு வந்து வருங்களா. அது ஏன் அப்படி வருதுன்னா, அந்த வெப்சைட் வந்து ஆக்சஸ் வந்து டினைட் பண்ணி வச்சிருப்பாங்க, அலோ கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து ரெஃப்யூஸ் டு கனெக்ட்னு வந்து வரும். ஸோ இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, எப்படி நம்ம கரண்ட் வெப்பேஜில் வேற ஒரு வெப்சைட்டையோ இல்லை டாக்குமெண்ட்டையோ வந்து நெஸ்டட் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்கன்னா iframe டேக் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஹைட் வித் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறோங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வந்து டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி வித்து வந்து கொஞ்சம் பெருசாக ஆகியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேம் பார்டர் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கலாம். இந்த ஃப்ரேம் பார்டர் அட்ரிபியூட் வந்து எது கொடுக்குறோன்னா, அந்த ஃப்ரேம் சுற்றி வந்து ஒரு பார்டர் மாதிரி வந்து கிரியேட் ஆகுங்க. இப்போ 0ன்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்து எந்த பார்டர் வந்து கிரியேட் ஆகாதுங்க. இப்போ 1 நான் கொடுக்குறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு பார்டர் மாதிரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. நான் 1ன்னு கொடுத்தனால இப்போ நான் 0ன்னு கொடுத்தேன்னா எந்த ஃப்ரேம் பார்டரும் வந்து இருக்காதுங்க. இப்போ நான் 0 கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ எனக்கு வந்து எந்த ஃப்ரேம் பார்டரும் வந்து இல்லை. உங்களுக்கு வேணும்னா இந்த ஃப்ரேம் பார்டர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 0, 1 வேல்யூன்னு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு HTML டாக்குமெண்ட் தான் வந்து நெஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆடி ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க 1.htmlனு. அதில் கண்டென்ட் வந்து எழுதியிருக்கிறேன் பாடி டேக்கில். இப்போ நான் அந்த ஃபைல் சோர்ஸ் தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த HTML டாக்குமெண்ட்டுமே வந்து நமக்கு கரண்ட் வெப்சைட்டில் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. நான் இந்த லிங்க்கு கிளிக் பண்ணால் இன்னொரு வெப்பேஜுக்கும் வந்து போகுது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து HTML டாக்குமெண்ட்டை வந்து நம்மளோட கரண்ட் வெப்சைட்டில் வந்து நெஸ்டட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம எப்படி ஒரு யூடியூப் வீடியோ வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து நெஸ்டட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து என்னோட யூடியூப் தாங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து 3 டாட்ஸ் வந்து தெரியுதுங்களா. இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணோம்னா ஷேர் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இங்கே வந்து எம்பர்ட் ஆப்ஷன் இருக்குங்களா, இந்த எம்பர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், ஒரு iframeக்கான லிங்க் வந்து இருக்குது. இந்த லிங்க்கை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாருங்கள், வித்து வந்து 560 வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 315 கொடுத்துருக்காங்க. தென் அந்த யூடியூபோட லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டைட்டில்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டில்ன்ற அட்ரிபியூட் வந்து எதுக்கு கொடுக்குறோன்றதை நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி. ஒரு டூல் டிப் மாதிரி வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும் அந்த வீடியோவை மேலே ஒரு ஹோவர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஃப்ரேம் பார்டர் 0ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அலோவில் வந்து அஸ்லீரியோமீட்டர், ஆட்டோ பிளே, கிளிப்போர்ட் ரைட், என்கிரிப்டட் மீடியோ, கைரோஸ்கோப், பிக்சர் இன் பிக்சர், வெப் ஷேர், இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அலோ கொடுத்துருக்காங்க. தென் நீங்கள் வந்து அலோ ஃபுல் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வந்து யூடியூப் வீடியோ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ நான் ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு டூல் டிப் மாதிரி வந்து டிஸ்பிளே இருக்குங்களா. நான் இதை கிளிக் பண்ணனா எனக்கு அந்த யூடியூப் வந்து ப்ளே ஆகும். இப்போ நான் இது ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனும் வந்து டிஸ்பிளே ஆகும். வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம இப்படி தான் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து நம்மளோட கரண்ட் வெப்சைட்டில் வந்து எம்பர்ட் பண்ணுவோங்க. ஸோ iframe டேக்னா என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எம்பர்ட் டேக்னா என்னென்னு பார்ப்போம். டேக்ல வந்து எம்பர்ட்னு வந்து கொடுத்துக்க போகிறோங்க.
இந்த எம்பர்ட் டேகுக்கு வந்து க்ளோஸ் டேக்லாம் வந்து இல்லைங்க, இது வந்து செல்ஃப் க்ளோசிங் எலமெண்ட் தான். இந்த எம்பர்ட் டேக் வந்து எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா மல்டிமீடியா கண்டென்ட்டை வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாங்க. அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் லிங்க்கையும் வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம், ஒரு யூடியூப் வீடியோவும் வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம், ஒரு வீடியோ சோர்ஸையும் வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஆடியோ சோர்ஸையும் எம்பர்ட் பண்ணிக்கலாம், ஒரு இமேஜையும் எம்பர்ட் பண்ணிக்கலாம், ஒரு ஜிஃப் இமேஜஸையும் வந்து எம்பர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மல்டிமீடியாஸை வந்து நம்ம எம்பர்ட் பண்ணிக்கலாங்க இந்த எம்பர்ட் டேக்கில். இப்போ நான் சோர்ஸ்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்க போகிறேன். இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு இந்த யூடியூப் லிங்கை வந்து எம்பர்ட் பண்ணி காட்டுறேங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த யூடியூப் வீடியோ வந்து எனக்கு எம்பர்ட் ஆகியிருக்கு. நமக்கு இதை ப்ளே பண்ணால் நமக்கு வந்து ப்ளே ஆகும். அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இந்த எம்பர்ட் டேகுக்கும் ஐஃப்ரேம் டேகுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஐஃப்ரேம் டேகுக்கு தாங்க வந்து செக்யூரிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டியில் ரொம்ப ஹையாக இருக்குங்க. இந்த எம்பர்ட் டேகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு வெப்சைட் லிங்க் இல்லை யூடியூப் வீடியோவில் எம்பர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணி பண்ணுறதா வந்து பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இப்போ நான் வந்து இந்த எம்பர்ட் டேக்கில் வந்து ஒரு ஜிஃப் இமேஜோட சோர்ஸ் தாங்க வந்து கொடுத்துக்க போகிறேன். ஜிஃபை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். டைப்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுக்கணுங்க. டைப்பில் வந்து இமேஜ்னு கொடுத்து ஃபார்வர்ட் / கொடுத்து ஜிஃப்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். இது ஜிஃப் டைப்னால ஜிஃப்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த ஜிஃப் இமேஜ் வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்குது எம்பர்ட் டேக்கில் கொடுத்தது. அதே மாதிரி இந்த எம்பர்ட் டேக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தாங்க வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ எம்பர்ட் டேக்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட் டேக்னா என்னென்னு பார்ப்போம். இந்த ஆப்ஜெக்ட் டேக் வந்து ஒரு வெர்சடைல் டேக்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இங்கேயுமே வந்து நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸஸ் வெப்சைட் லிங்க்கையும் வந்து கொடுத்துக்கலாம், ஒரு யூடியூப் வீடியோ லிங்க்கையும் கொடுத்துக்கலாம், இல்லை ஒரு வீடியோ சோர்ஸும் கொடுத்துக்கலாம், ஆடியோ சோர்ஸையும் நம்ம கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஒரு பிடிஎஃப்பும் வந்து கொடுத்துக்கலாம், இல்லை நம்ம ஒரு இமேஜையும் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட்டுமே நம்ம வந்து கொடுத்துக்கிறதுனால இது வந்து ஒரு வெர்சடைல் டேக்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஆப்ஜெக்ட் டேக்கில் டேட்டான்ற அட்ரிபியூட் தாங்க வந்து கொடுக்கணும். இந்த டேட்டான்ற அட்ரிபியூட்டில் தான் நம்ம வந்து இங்கே தான் நம்ம வந்து ஒரு லிங்க் வந்து கொடுப்போம். நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த வீடியோட சோர்ஸ் தான் வந்து கொடுத்துக்க போகிறீங்க. டைப்ன்ற அட்ரிபியூட்டும் கொடுத்துக்கணும். இது வீடியோ டைப்னால வீடியோன்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். ஃபார்வர்ட் / கொடுத்து MP4 ஃபார்மேட்னால MP4 ஃபார்மேட்டும் கொடுத்துக்கிறேங்க. நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு ஆப்ஜெக்ட் டேக்கில் கொடுத்த அந்த வீடியோ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகியிருக்குது. இந்த ஆப்ஜெக்ட் டேக்கில் வந்து பேரம் டேக்னு வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த பேரம் டேக்னா என்னென்னா, நம்மளோட ஆப்ஜெக்ட் டேகுக்கு ஒரு அடிஷ்னல் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த பேரம் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த பேரம் டேக் வந்து ஒரு செல்ஃப் க்ளோசிங் எலமெண்ட் தாங்க வந்து, இதுக்கு வந்து நம்ம க்ளோசிங் டேக் வந்து கொடுக்க தேவையில்லை. இங்கே நம்ம வந்து நேம் அண்ட் வேல்யூ அட்ரிபியூட் வந்து கண்டிப்பாக கொடுக்கணுங்க. இப்போ நேமில் வந்து நான் ஆட்டோப்ளேன்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். வேல்யூவில் வந்து ட்ரூன்னு வந்து கொடுத்துக்க போகிறேங்க. இப்போ நான் இங்கே ட்ரூன்னு கொடுத்தனால எனக்கு வந்து வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ப்ளே ஆகுங்க. கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட் டேக்கில் எப்படி ஒரு PDF கொடுக்குறத பற்றி பார்ப்போம். டேட்டான்ற அட்ரிபியூட்டில் வந்து நான் வந்து ஆல்ரெடி ஒரு PDF வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேங்க, அந்த PDF தான் வந்து கொடுத்துக்க போகிறேன். தென் டைப்ன்ற அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கணும். இங்கே வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துக்க போகிறேங்க. ஃபார்வர்ட் / கொடுத்து PDF ஃபார்மேட்னால PDFன்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு அந்த PDF வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. நம்ம ஆப்ஜெக்ட் டேக்கில் கொடுத்தது நம்ம வித் ஹைட் அட்ரிபியூட் வந்து கொடுத்துக்கலாங்க. வித் = 500 கொடுத்துக்க போகிறேன். ஹைட் = 500 கொடுத்துக்கிறேன். நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், அந்த PDF வந்து எனக்கு ஹைட் வித்தில் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக வந்து டிஸ்பிளே ஆகிருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன், பேஜ் நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் டேகுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. ஒரு வெப்சைட்டோட லிங்க் இல்லை யூடியூப் வீடியோ லிங்க்லாம் வந்து கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஐஃப்ரேம் டேக் வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு இமேஜ், வீடியோ டேக், ஆடியோ டேக்லாம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செப்பரேட் ஆடியோ வீடியோ டேக்லேயே வந்து கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் டேக்லாம் வந்து கொடுக்க தேவையில்லை. இந்த ஆப்ஜெக்ட் டேக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஒரு ஐஃப்ரேம் டேக்னா என்னென்னு பார்த்தோம், எம்பர்ட் டேக்னா என்னென்னு பார்த்தோம், ஆப்ஜெக்ட் டேக்னா என்னென்னு பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்களே.